தலைவன் தலைவி டைட்டிலை பார்த்தோன்னே அரசியல் படம் நினச்சேன் முதல்ல. ஏன்னா அரசியல் இருக்கான் கண்டிப்பான கிடையவே கிடையாது. இதில் அரசியலே கிடையாது. முழுக்க முழுக்க குடும்ப அரசியல். குடும்ப அரசியல்னா மாம மச்சான் அங்காளி பங்காளி இந்த கதை சம்பந்தப்பட்டது. தயவு செய்து யாராவது விவாகரத்து வாங்கியிருந்தாங்கன்னா கோர்ட்டு மூலியமா கிழிச்சு போட்டு குடும்பம் பண்ணுங்க. புரியுதா? வாழ்க்கைன்றது அரேஞ்ச் மேரேஜ் சரி லவ் மேரேஜில் அந்த குடும்பம் கணவன் மனைவிக்கு தான். இது அழகாக டைரக்டர் பாண்டியராஜ் கொண்டு போயிருக்கிற இந்த படத்துக்கு மெயின் இன்னொரு பலம் யாருன்னா யோகி பாபு தான். ஓப்பனிங் க்ளோசிங் முடிகிற நேரத்தில் அவர் தான் படத்தை கொண்டு போகிறாரு. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலும் யாருமே விளக்க போகாதீங்க தயவு செய்து. பகல் ஃபுல்லாக சண்டை போடுறாங்க, நைட்டை போனால் கொஞ்சிறாங்க. இதுதாங்க இந்த குடும்ப ஸ்டோரி. இது நான் நிறைய விஜய் சேதுபதி படம்லாம் பார்த்தேன். இந்த படம் இது எப்படி தான் தெரியல, கரெக்டாக நடிச்சிட்டா போல. அது மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி கரெக்டாக இருக்குது. இது கண்டிப்பாக சேர்ந்துருச்சு. இந்த படம் கண்டிப்பாக இது வெற்றி படம் தாங்க. ஏங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டங்க கணவன் மணி வாழறது. யாரை பார்த்தாலும் டைவர்ஸு, எவ பார்த்தாலும் 2 பொண்டாட்டி கூட சுற்றுறான், ஹோட்டலு கீட்டலு சுற்றுறான், பொண்டாட்டியை விட்டு 2வது பொண்டாட்டி சுற்றுறான். ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க இதுமாரிலாம் இருக்கிறது. வடநாடு மதுரை மாவட்டத்தை சொல்லவே தேவை. பேருக்கு புகழ் பெற்றது ஜிகிர்திந்தா மதுரை மல்லின்னுவாங்க. ஆனால் அதில் பரோட்டா இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அந்த பரோட்டா கடையை வச்சு அதில் என்னென்ன பரோட்டா இருக்குது, பன்னு பரோட்டா என்னென்னமோ காட்டுறாங்க. அது நல்லா நாங்கள் பார்த்து கற்றுக்கலாம், நல்லா பார்த்து கற்றுக்கலாம். படம் எல்லாருக்கும் போய் சேருங்க. படம் வெற்றி படம் தாங்க. இது நான் அடித்து சொல்கிறேன் இன்றைக்கி இந்த டிவி மூலமாக. இந்த படம் டைவர்ஸ் ஆனவங்க, விவாகரத்து கொடுத்தவங்க, கொடுக்க போகிறவங்க, யோசனை பண்ணுறவங்க பேரண்ட்ஸ் பேச்சு கேட்காதீங்க. புரியுதா? மாமா மச்சான் பேச்செல்லாம் கேட்குறா. கணவனை பேச்சு கேளுங்க, மனைவி பேச்சு கேளுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. படம் நல்லாவே இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும்.